ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்ச் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச் எல்லாருக்கும் தெரியும், வேரல் பேட்ச். இதில் அட்மிஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி. அக்டோபர் 15லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 6 மந்த் பேட்ச்சு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபீச்சர்ஸ்னால் 5 days கிளாஸ் இருக்கும். வீக்கெண்டில் வந்து டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது, அந்த கிளாஸ் என்ன எடுத்தோமோ அதுலேருந்து டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வீக்கெண்டில் வைப்போம். ஓகேங்களா? ஸோ மற்ற மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம், பிடிஎஃப். அதுக்கப்புறம் எல்லாமே ஆத்தர் புக் கிளாஸ் தான் மெயினாக. ஓகேங்களா? ஸோ பேசிக்லேருந்து அப்படியே ஆத்தர் புக் வரைக்குமே. ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2025 இப்போ டெய்லியும் வந்து நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அக்டோபர் மந்தில் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 10 வந்து அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ நேற்று வந்து இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ யார் யாருக்கு நேற்று கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு. இப்போது இயற்பியல் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் வந்து 3 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஜான் கிளார்க், மிஷல் H. டெவரே அண்ட் ஜான் M. மார்டினிஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நேம் படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 6 கேட்டகரியிலையும் நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஓவராலாக உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இப்போதைக்கு கிளார்க், மிஷல் அண்ட் மார்டினிஸ், இல்லைனா 2 ஜான் 1 மிஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜான் கிளார்க், ஜான் மார்டினிஸ், மிஷல் டெவரே. இவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதில் வந்து ஆய்வு மேற்கொண்டதற்காக கொடுத்துருக்காங்க. அது என்ன குவாண்டம் டனலிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, எண்ம தொழில்நுட்பம். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணி இந்த குவாண்டம் ஊடுருவல், அதான் இந்த குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ஆய்வு அப்படிங்கிறது மேற்கொண்டிருக்காங்க. டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி குவாண்டம் டனலிங்கில் ஒரு ரிசர்ச் மேற்கொண்டிருக்காங்க. அதுக்காக இந்த விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரீசனுக்காக தான் மெயினாக உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா குவாண்டம் டனலிங். இப்போ குரூப் 2 மெயின்ஸே எழுதுறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களை பற்றி எழுதுங்கன்னு ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த குவாண்டம் டனலிங் அப்படிங்கிற வேர்ட் தான். குவாண்டம் ஊடுருவல் அப்படிங்கிறத இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி 2024லையும் என்னென்ன கேட்டகரியில் யார் யாருக்கு எதுக்காக நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா கரண்ட்டில் நடக்கிற விஷயத்தோட ரிலேட்டடான விஷயங்களை தான் கொஸ்டினில் எப்போவுமே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், 2 இயர்ஸ்க்கான நோபல் ப்ரைஸும் சேர்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 119வது முறை ஃபிசிக்ஸுக்கான நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ லாஸ்ட் டைம் 2024ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிபுணர்களான ஜான் ஹோப்ஃபீல்ட் அப்படிங்கிறவருக்கும் ஜியோ ஃபெரிஹிண்டன் அப்படிங்கிற 2 பேருக்கும் மெஷின் லேர்னிங், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓகேவா, இவங்க வந்து செயற்கை நுண்ணறிவு சேர்ந்த நிபுணர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங், இயந்திர கற்றல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் 2024ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு, ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் இந்த ஜான் ஹோப்ஃபீல்ட் அப்படிங்கிறவருக்கும் ஜியோ ஃபெரிஹிண்டன் அப்படிங்கிறவருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆல்ஃப்ரெட் நோபல் அவரோட நினைவாக தான் இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது 1901ஆம் ஆண்டுலேருந்து கொடுக்கப்பட்டுட்டு வருது. அண்ட் இதில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10 வந்து கொடுப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் வேறு ஒரு பிளேஸில் வச்சு கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த அமைதிக்கான நோபல் பரிசு எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி. ஸோ தானியங்கி வாகனங்களில் ஏற்றுமதி பண்ணுறதுல தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏற்றுமதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஆகட்டும் மற்ற விஷயங்கள்லையும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த தானியங்கி வாகனங்களோ ஏற்றுமதி பண்ணுறதுலையும் தமிழ்நாடு வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறத வச்சுருக்கு 40%. ஸோ இதோட
ரிலேட்டடான ஒரு விஷயம் பார்க்கணுன்னா நம்ம பாலிசி நோட்டில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு. ஸோ இது வந்து 2022 இயரை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்ட் அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போது நிதி ஆயோக் அப்படின்னு பார்க்கணுன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான் அந்த நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எதுக்கு மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திட்டக்குழு எந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 2014 வந்து திட்டக்குழு மாற்றப்பட்டு 2015 ஜனவரி 1 இருந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷனல் பாடியா ஸ்டாச்சுட்டரி பாடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அரசியல் அமைப்பு தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ கேபினெட் மினிஸ்ட்ரி அவங்க டிசைட் பண்ணி இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாங்க. நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி தான் நிதி ஆயோக்கோட தலைவராக இருப்பார். ஸோ இதுக்கு வந்து துணைத் தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ முதல் துணைத் தலைவர் தான் யார் இருந்திருப்பாங்க, அரவிந்த் பணக்காரியா அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஸோ அவர் தான் இப்போ வந்து 16வது நிதி ஆணையத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் இப்போ யார் நிதி ஆயோக்கில் துணைத் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்கில் வேறு டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்னா இதில் 7 பில்லர்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கு வந்து இந்த உகந்ததாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நிதி ஆயோக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திங்க் டேங்க் பாடி. ஓகேவா? ஒரு சிந்தனை அமைப்பாக தான் செயல்படுமே தவிர மற்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த நிதி அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு அட்வைசரி பாடி மாதிரி தான் இவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவை வரப்பட்டி அப்படிங்கிற பிளேஸில், கோயம்புத்தூரில் வரப்பட்டி அப்படிங்கிற பிளேஸில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா வந்து அமைச்சிட்ருக்காங்க. ஓகேவா? அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வான்வெளி பாதுகாப்பு தொழில்துறைக்கான சர்வதேச மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்துட்டுருக்குது. ஸோ அங்கே நடந்த அந்த மாநாட்டில் தான் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில் தடங்கள் அப்படிங்கிறது, ஸோ டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிறது ஒரு 5 பிளேசஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேசஸ் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நிறையவே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட் சொல்கிறேன். கமெண்டில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் எடிசன். ஸோ இந்தியாவின் எடிசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா ஜிடி நாயுடு அவர்கள். ஸோ கோபாலசாமி துரைசாமி நாயுடு அப்படிங்கிறது தான் இந்த ஜிடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இவரோட பெயரில் இப்போ கோயம்புத்தூரில் வந்து பாலம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. அதனால தான் இவரை பற்றி நியூஸில் வந்திருக்கு. ஸோ இவர் இந்தியாவின் எடிசன் அண்ட் பெரியார் இருக்கா இல்லையா, பெரியாரோட ஒரு உற்ற நண்பன் அப்படிங்கிறது. இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் எதுக்கு ஃபேமஸ்னால் ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபேமிலி சிச்சுவேஷன்னால கல்வியிலையும் பெரிய இது இருந்திருக்காது, படிச்சிருக்க முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறுவி இருக்கும். திடீர்னு இவருக்கு வந்து இந்த மெஷின் இந்த மோட்டார் வாகனங்கள் இது மேலெலாம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சர்வராக ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்திருப்பார். ஓகேவா? அதன் மூலமாக அவர் வந்து அந்த சைக்கிளெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் மோட்டார் வாகனங்களில் எப்படியெல்லாம் அந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தன்னோட சுய ஆர்வத்தாலேயே கற்றுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பொள்ளாச்சி டு பழனி இந்த ஏரியாவுக்கு வந்து இவர் மேக் பண்ண ஒரு வண்டியை வச்சு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மெக்கானிக்காக அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதில் நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ணியிருப்பார் புதுசாக. ஸோ அதுக்கு தான் வந்து ஜிடி நாயுடு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இவரோட பேரில் கோயம்புத்தூரில் பாலம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்தது மோட்டார் வாகன சட்டம். ஸோ மோட்டார் வாகன சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1988 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போது இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து இது ரிலேட்டடாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த மோட்டார் வாகன சட்டத்தில் ஒரு செக்ஷனில் வந்து சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வரணும், அதை வந்து சீக்கிரமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ 1988 வேறு என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் இதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி. ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான சிட்டி எது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா என்சிஆர்பி, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த என்சிஆர்பி அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு பார்த்தோம் இல்லையா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1986. ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, ஓகேவா, சட்டப்பூர்வமற்ற அமைப்பு தான் இந்த என்சிஆர்பி. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த என்சிஆர்பி அப்படிங்கிறது வருது. அண்ட் இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரைம், அதே மாதிரி கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டமாக செயல்படுறது தான், ஓகேவா. ஸோ குற்றவியல் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது, அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ இவங்க தான் வந்து இந்த க்ரைம் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் 2023 நடந்த க்ரைம்ஸை பேஸ் பண்ணி இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி எது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது வருஷமாக கண்டினியூஸாக இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டியாக எது இருக்குன்னா கொல்கத்தா தான் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஹைதராபாத் இருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம், ஷாக்குன்னு சொல்லலாம், ஷாக் பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அன்சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஸ்டேட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான், கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000+ க்ரைம் கேசஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ இது வந்து எப்படி இந்த க்ரைம் ரிப்போர்ட் கூட எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 மக்கள் தொகைக்கு எவ்வளவு க்ரைம் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணதான். ஸோ இதில் இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 433, ஓகேவா. ஸோ 1,00,000 பாப்புலேஷனுக்கு 433 க்ரைம் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. இதுதான் நேஷனல் ஆவரேஜ். பட் கொச்சியில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் அதிகமான க்ரைம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ டாப் 10 சேஃபஸ்ட் சிட்டி லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது சிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கோயம்புத்தூர் வந்து 5th பிளேஸ்லையும், சென்னை வந்து 6th பிளேஸ்லையும் இருக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ தேசிய அளவிலான ஒரு மாநாடு எதுக்காக அப்படின்னா நிலத்தை நிர்வகிப்பது மற்றும் பேரிடர் மேலாண்மை சம்மந்தமாக நடந்திருக்கு. ஆக்சுவலாக அக்டோபரில் 2 நாள் நடந்திருக்கும். இது எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா காந்திநகர் இருக்கு இல்லையா, குஜராத்தில். ஸோ அங்கே தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பார்க்கலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது வந்து நம்மளுக்கு நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்குது, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்குது, ஸோ டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இருக்குது. தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் இருக்குது. ஸோ இது மூணுக்குமான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, நேஷ்னல் லெவலில் இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ்லேயே இந்த டேட்டா கொடுத்துருப்பேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த தேசிய மேலாண்மை பேரிடர் ஆணையத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு யார் அப்படின்னா சிஎம் வந்து தலைமை தாங்குவாங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நமோ செமிகண்டக்டர் லெபார்ட்ரி. ஸோ இது எந்த இதில் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர் இருக்கு இல்லையா, ஒடிசா. ஸோ அங்கே தான் வந்து இந்த நமோ செமிகண்டக்டர் லெபார்ட்ரி அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இது யார் நிறுவியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இதை நிறுவியிருக்காங்க. மெய்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க, MEITY அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹேபிடேட் டே, உலக வாழிட தினம், அக்டோபர் 6 ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ், ஓகேவா. அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அண்ட் இது வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர் மாதத்தோட முதல் திங்கட்கிழமையில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் கிளார்க், மிஷல் டெவரே, ஜான் மார்டினிஸ் 3 பேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறோம். இந்தியாவோட எடிசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் GD நாயுடு அவர்கள். மோட்டார் வாகன சட்டம் 1988. இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி எது அப்படின்னா கொல்கத்தா. அண்ட் மோஸ்ட் அன்சேஃப் சிட்டி இன் இந்தியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி.
நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா காந்தி நகர், குஜராத்தில். நமோ செமிகண்டக்டர் லெபார்ட்டரி எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா ஐஐடி புவனேஸ்வர், ஒடிசாவில். வேர்ல்டு ஹேபிட்டட் டே எப்போ அப்படின்னா அக்டோபர் 6ஆம் தேதி, அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.